திரு ஷியாம், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இப்போ மின்வெட்டிலிருந்து பெண்கள் பாதுகாப்பு வரைக்கும் நிறைய விமர்சனங்களை தாவேகா அரசு எதிர்கொள்ளுது. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் பாரபட்சமின்றி எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் இந்த விமர்சனத்தை கூர்மைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கேள்விகள் நியாயமானதா, இல்லை இப்போ தான் வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம், குறிப்பாக 6 மாத அவகாசம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது, அது தேவைன்னு நினைக்கிறீங்களா? 6 மாத அவகாசம் என்பது எங்கள் கல்லூரி காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் கொடுத்ததுங்க. அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வரும்போது நிர்வாகத்துக்கு அவங்க ரொம்ப புதுசு. ஏன்னா காங்கிரஸ் கட்சி சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே சில அரசுகளில் பங்கு வைத்தது. அது பிறகு 52லேருந்து காங்கிரஸ் கட்சி, அப்புறம் தொடர்ந்து காமராஜர் ஆட்சி, பக்தவச்சல ஆட்சி. எனவே 6 மாதம் அவகாசம் தரப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். இதுதான் 67 நினைவுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதற்கு பிறகு தொடர்ந்து இது 6 மாதம் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. மு.க. ஸ்டாலின் ஆட்சி வந்தபோது கொரோனா 2வது அலை, அப்போ 6 மாதம் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற விமர்சனம் வைக்கப்பட்டது. புதுசா கல்யாணம் ஆனாலே 30, 60, 90 நாள் கொடுக்கலாங்க. அதாவது 3 மாதம் புதிய கல்யாணத்துக்கு. இது புதிய ஆட்சி. புதிய ஆட்சிக்கான 6 மாத அவகாசங்கிறது அவங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சி தொடங்கிடுச்சுன்னா அது ஓகேன்னு நான் நினைக்கிறேன். வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற முயற்சியில முக்கியமானது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லையா? விஜய் அவர்கள் அவரோட பிரச்சாரத்தின் போது பெரிதும் குற்றச்சாட்டு வைத்தது என்பது சட்ட ஒழுங்கு சரியில்லை, பாலியல் குற்றங்கள் பெருகிவிட்டன, இதுதான் ஒரு பெரிதும் வைத்த குற்றச்சாட்டு. அப்போ அது ஆட்சிக்கு அடுத்த நிமிடத்தில் இருந்து என்றுதான் அவர் சொன்னார். அது இல்லைங்கும் போது விமர்சனம் கூர்மைப்படுகிறது. அதுக்கு நம்ம அவகாசம் தர முடியாது இல்லையா? சில வாக்குறுதிகள் அதை நிறைவேற்றுவதற்கு அவகாசம். ஏன்னா நிர்வாகத்துல இன்னும் அவர்களுக்கு இன்னும் ஒரு வகையான பிடிமானம் வரணும். பட்ஜெட் இன்னமும் நம்ம போடல. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது 2500 ரூபாய் உதவித்தொகை, அப்புறம் பெண்களுக்கான இலவச பஸ் பயணம், 6 சிலிண்டர், இதெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதை நிறைவேற்றுகிற முயற்சிகள் நடந்தா சரிதான். ஒரே ஒரு முயற்சி நடந்ததுங்க. அது கூட்டுறவு கடன் தள்ளுபடி முயற்சி. அது கூட எங்களுக்கெல்லாம் அது திருப்தி இல்ல. இருந்தாலும் ஏதோ ஒரு முயற்சி நடந்தது என்ற வகையில அதை வரவேற்கலாம். இன்னைக்கு அதை மாற்றி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. அப்பவுமே அதுல அடிப்படை என்னன்னாங்க, ஏக்கரேஜ் அடிப்படையில தான் நம்ம கடன் தள்ளுபடின்னு நம்ம சொல்றோமே தவிர அது நிவாரணங்க, டெட் ரிலீஃப். சும்மா தள்ளுபடிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். விவசாயி பெர்மனண்டா கடன்ல இருக்கிறான், அவனுக்கு நம்ம நிவாரணம் தரணுங்கிறது அதோட அண்டர்லைங் பிரின்சிபிள். அது எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, குறிப்பிட்ட ஏக்கரேஜ், இவ்வளவு தூரம் ஒரு நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்புக்கான கடன் நிவாரணம். ஆனா இங்க தொகைக்கான கடன் நிவாரணமா இருக்கு. முதல்ல 50,000, இப்ப 75,000. அது பெரும்பாலும் அது சரியா வராது. அது போக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ள அந்த கடன் வாங்கியிருந்தா தான், அந்த விண்டோவே வெறும் 9 மாத விண்டோ தான் இருக்கு. 9 மாதத்துக்குள்ள நீங்க கடன் பெற்றிருந்தா தான் இதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகிறீங்க. அதனால சங்கங்கள்ல அதுல திருப்தி இல்லை. 2-3 சுற்று பேச்சுவார்த்தைகள் எங்க சங்கங்களும் நடத்துச்சு, முதலமைச்சரோட நடத்துச்சு. அதுக்கு பிறகுதான் 50,000 75,000 உயர்த்தி இருக்கிறாங்க. இன்னமும் பல கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா ஒரு முயற்சியை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்திருக்கிறாரு. அதுக்காக நம்ம அதை பாராட்டலாம். ஆனா மற்ற எதுவுமே அவங்க அடி எடுத்தே வைக்கல. இல்ல, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கி இருக்கிறாங்க. அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் எப்படி பாக்குறீங்க பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமா? சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதற்கு பிறகு ஏற்பட்ட குற்ற செயல்கள் ரொம்ப அதிகமாக தெரியுது. இன்னைக்கு மார்னிங் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் தலைப்பு செய்தி, அதுபோக உள் பக்கத்தில் 24 மணி நேரத்தில் எவ்வளோ நடந்ததுங்கிறதுக்கான புள்ளி விவரங்கள் அதுதான் எடுத்து திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் பேசியிருக்கிறார்கள். அதாவது குற்ற தடுப்புங்கிறது கூட ஒரு லாங் ப்ராசஸ்ங்க. ரேபிட் ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப குயிக் ப்ராசஸாக இருக்கணும். இப்போ ரேபிட் ரெஸ்பான்ஸ் யார்கிட்ட இருந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்கன்னா, போலீஸ் படை ரேபிட் ரெஸ்பான்ஸ் எடுக்கிறது அது இயற்கைங்க. ஆனா அவங்க எப்போதுமே முதலமைச்சர் தான் எதிர்பார்ப்பாங்க. அதாவது முதலமைச்சர் ஏதாவது ஒரு வகையில ஆற்றுப்படுத்தணும். எல்லா முதலமைச்சர்களும் அதை தொடர்ந்து செய்வாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த முதலமைச்சர் அவரு பிரஸ்ஸை பார்க்கறதும் இல்லை, இது பற்றி கருத்து தெரிவிப்பதும் இல்லை. ஒரே அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டுக்கு மட்டும்தான் அவர் தொலைபேசியில அந்த பெற்றோர்களோட பேசுனதாக தகவல் வந்துச்சு. மற்றபடி இதுவரைக்கும் அவர் எந்த விதமான குற்ற செயல்களில் சம்பந்தப்பட்ட அதுல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எந்த ஆற்றுப்படுத்துகிற முயற்சியும் செய்யல. அதனாலதான் இது மிகவும் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறது. அப்போ ஏன் இவ்வளவு பெரிய விமர்சனம் வருது? கொஞ்சம் அமைதியா இருக்கலாமே, புதிய கவர்மெண்ட் தானே என்றால், அரசியல் எப்படி இதுல வருதுன்னா, இந்த புதிய அரசாங்கம் அது வந்த உடனேயே எதிர்கட்சியை உடைக்கிற வேலையில இறங்குது. உதாரணமாக அதிமுக
ம். தொடர்ந்து ராஜினாமாக்கள், தாவேக்கால இணைப்பு, ம். இடைத்தேர்தல் வரும். அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு வகையில மெஜாரிட்டியை பில்டப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்ல இன்னைக்கு கூட ஒரு ராஜினாமா நடந்திருக்கு. எல்லாமே இயல்பா தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. அது தாவேக்கா தான் திட்டமிட்டு உடைக்குதுங்கிறதுல நீங்க கருத்தா நிக்கிறீங்க. என்ன காரணம் அப்படின்னா, ராஜினாமா பண்ண கையோட இல்லைன்னா ராஜினாமா பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முந்தையே போய் தாவேகா உறுப்பினர் கார்டை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதனாலதான் இந்த சிக்கல் வருது. 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணாங்க. ராஜினாமா பண்ணும்போது அவங்களுக்கு தகுதி நீக்கங்கிற அந்த அந்த குற்றம் வந்து நிலுவையில இருந்தது. ஆனாலும் ராஜினாமா பண்ணுவதற்கு முன்பே வந்து அவங்க தாவேக்கால இணைந்த நம்ம பார்க்கிறோம். 10 நிமிஷம் இடைவெளின்னு ஏதோ ஒரு டைம் கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. கோர்ட்ல நாளைக்கு மேட்டர் வரப்போகுது. கோர்ட் தான் இதை டிசைட் பண்ண போகுது. எதுக்காக நான் சொல்றேன்னா, 6 மாதம் ஆட்சி வெற்றி பெற்ற கட்சிக்கு அவகாசம் தேவைன்னா, வெற்றி வாய்ப்பை இழந்த கட்சிக்கு தன் அரசியல் ரீதியாக தன்னை ஒருமுகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு 6 மாசம் வேணும்ல. எதிர்கட்சிகளுக்கு அது பொருந்தும்ல. இப்ப அவங்கள வந்து தோல்வியின் விளிம்புல வந்து அவங்க வந்துட்டாங்க, கட்சிக்குள்ள நிச்சயமா பிரச்சனை இருக்கும். அந்த இன்டர்னல் டிஃபரன்சஸ் அவங்க களையறதுக்கு டைமே கொடுக்காம உடைக்கிறீங்க நீங்க. அப்பதான் இந்த விமர்சனம் ரொம்ப கூர்மைப்படுது. அதாவது அதிமுகவை உடைத்து புதிய அதிமுகவை நாங்க தான் 2 வருஷம் தான் ஆகுது தாவேக ஆரம்பிச்சு. அதிமுக எங்களுக்கு தாய் கட்சி. அந்த மாதிரி கிளைம்ஸ் வந்து மினிஸ்டர்ஸ் வைக்கும் போது மிக இயல்பாக அதிமுக தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள வேண்டும் நிலைமைக்கு தள்ளப்படுது. விமர்சனம் கூர்மைப்படுது. திமுக இந்த அரசியலை உற்று நோக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்களும் அந்த விமர்சனங்களை வந்து கூர்மைப்படுத்துறாங்க. 6 மாத கால அவகாசம் எதிர்கட்சிகளுக்கு இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா? ஓகே, சரி பார்க்கலாம் என்ன பண்றாங்க.